நியாயத்தின் பக்கமே முகத்தை நிலைபெறச் செய்வீராக. 10:105. அநியாயம் செய்பவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். உணர்வை நீங்கள் கவனித்தவர்களாக, மனதை நீங்கள் பேணுபவர்களாக நீங்கள் இருந்தால் தவறு என்பது யார் செய்தாலும் தவறு என்று இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் இறைவனை பின்பற்றுங்கள், நீங்கள் நியாயமாக நடப்பீர்கள். நீங்கள் உதாரணம், உங்களுடைய மக்களுக்கு வாழும் உங்களுடைய மக்களுக்கு, அந்த மக்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் அவளுக்கு சாட்சியாளர்கள். என்னுடன் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சாட்சிகளாக நான் கண்ணோடு பார்க்கணும், சாட்சியை பார்க்கணும். அப்ப இறைவனுடையது என்று பாருங்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் யாவும் இறைவனுடையது. நீங்கள் என்னுடையது என்று கூறும்போது நீங்கள் நியாயத்தை விட்டும் தவறுவீர்கள். ஞாபகம், என் சகோதரன், என் கணவன், என் மனைவி, என் தாய், என் நியாயத்தை விட்டும் தவறி விடுவீர்கள். இறைவனுடையது அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவள் மனதை கொண்டு அறியுங்கள், உடலை கொண்டல்ல. இல்லை, அப்பதான் நீங்க நியாயமாக இருக்க முடியும். இல்லைன்னா நியாயமாக இருக்க மாட்டீங்க. அங்கே உங்களுடைய பாசம், உங்களுடைய நேசம் யாரின் மீது இறைவன் அறிவிக்கின்றான்? பெற்றோர்கள் மீது, கணவன் மனைவியின் மீது, பிள்ளைகளின் மீது, சகோதரர்களின் மீது, நட்புறவுகளின் மீது, உங்களுடைய விரும்பி வசிக்கும் வீடுகளின் மீது, உங்களுடைய நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று அஞ்சுகின்ற வியாபாரத்தின் மீது, நீங்கள் தேடி வைத்த செல்வத்தின் மீது என்னுடையது என்னுடையது என்று கூறுகின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், இறைவனுடைய கட்டளை வருவதை காத்திருங்கள், அவை யாவும் உங்களுக்கு சோதனையாக மாறிவிடும் என்று கூறுகின்றான். உங்களுடையது அல்ல, உங்கள் இறைவனுடையது என்பது அர்த்தம். வானங்கள் முதலாக பூமிகளிலும் உங்களுடைய உடலே, உங்களுடைய மனமே அவன் படைத்தது, அவனுடையது, உங்களுடையது அல்ல என்ற எண்ணத்திற்கு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் நியாயமாக இருக்க இயலும். உன் முகத்தை நியாயத்தின் பக்கமே அப்படின்னு உங்கள் இறைவன் பக்கமே. இது என்னுடையது அல்ல, இதுதான் நியாயத்தின் பக்கம். ஒவ்வொன்றும் என்னுடையது, இது என்னுடைய இறைவனுடையது என்ற எண்ணம். அவனை தவிர இல்லை, அல்லாஹ் அவனை தவிர இல்லை, அதன் மீது நிலைத்திருங்கள். அவனுடையது என்ற எண்ணத்தில் நிலைத்திருங்கள். அநியாயம் செய்வதில் ஆகிவிட வேண்டாம். நீங்க உருவத்தின் பக்கம் போனீங்கன்னா அநியாயம் செய்வதில் ஆகிடுவீங்க. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நியாயத்தின் பக்கம் இருக்கிறீர்கள். நீங்கள் மனிதர்களாக வாழ்வீர்கள். ஒரே இடத்துல இருந்து சண்டை சத்திரவோடு இருப்பீங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ள கெட்டதை வச்சுக்கிட்டு வெளியில நாங்கள்லாம் ஒன்றுதான், வேறு வேறு மதம், வேறு வேறு ஜாதி, வேறு வேறு இனம், ஆனால் நாங்கள் ஒன்றாக பொய் சொல்றீங்க. பொய் சொல்றீங்க. உள்ளுக்குள் இல்லாததை வெளியில் கூறுகிறீர்கள், வெளியில் காட்டுகிறீர்கள். அநியாயம் செய்வதில் ஆகிவிட வேண்டாம் என்று கூறுகின்றார். நீங்கள் அநியாயம் செய்வதாக உள்ளொன்று வைத்து புறமொன்று நீங்கள் பேசாதீர்கள் என்று கூறுகின்றார். அநியாயம் செய்வதில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நியாயத்துடன், இது இறைவனுடையது எண்ணத்தோடு இருங்கள், அது உங்களுக்கு நியாயத்தை கற்பிக்கும். என்னுடையது என்று கூறினால் இதில் அநியாயம் ஆகிவிடும். ஒரு பெண் தன் கணவனை என்னுடையது என்று கூறுகின்றால், தாய் என் மகன் என்று கூறுகின்றால் சண்டைதான் உங்களுக்கு. ஒரு உதாரணம், உருவத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்களிடம் சண்டைதான், அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பொய்யாக கூறுவீர்கள், நாங்கள்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பொய் சொல்வீர்கள். அவர்கள் மனதில் இல்லாததை வாய்களால் கூறி திரிகிறார்கள் என்று கூறுகின்றனர்.